அஸ்ஸலாமு அலைக்கும் மால். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான அப்புறம் ரொம்பவே ஹெல்த்தியான பாசிப்பயிறு கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு ரொம்பவே ஃபேவரேட்டான ஒரு ஃபுட்டு. உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஒரு கிளாஸ் அளவு பாசிப்பயிறு எடுத்திருக்கோம். அதை ஒரு மண் சட்டியில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். அடுத்ததாக ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு அதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். எந்த கப்பில் நம்ம பாசிப்பயிறு எடுத்தோமோ அதே கப்பில் 3.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறலாம். கூட ஆனாலும் பிரச்சனை இல்லை, கஞ்சி மாதிரி இருக்கிறனால. அடுத்தது நம்ம வறுத்த அந்த பாசிப்பயிறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு அதையும் நம்ம குக்கர்லேயே சேர்த்துக்கிறலாம். இது கூடவே நம்ம எந்த கப்பில் பாசிப்பயிறு எடுத்தோமோ அதே கப்பில் பாதி அளவு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறலாம். 1 கப் பாசிப்பயிருக்கு 1/2 கப் பச்சை அரிசி சேர்த்துருக்கோம். இது கூடவே 2 ஏலக்காயை நச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு அது கூடவே தேவையான உப்பும் சேர்த்துட்டு குக்கரை மூடி தண்ணி நல்லா கொதித்து மேலே அந்த ஓட்டை வழியாக ஆவி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப லிட்டை மூடி விசிலுக்காக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், அந்த ஓட்டை வழியாக நல்லா ஆவி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், நுரை இல்லாமல். இல்லைன்னா பொங்கி வந்துடும். ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ மறுபடியும் குக்கர் மூடியை வச்சு மூடி விசில் போட்டுடலாம். மொத்தமாக 4 விசில் வரட்டும். அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம வெள்ளைக்கட்டியை கரைச்சிடலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 கட்டி வெல்லத்தை போட்டுட்டு கூடவே தண்ணி சேர்த்து அதை அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறலாம், சிரப் மாதிரி. குக்கரை சிம்லேயே வச்சு கரெக்டாக 4 விசில் வந்துருச்சு. 5ஆவது விசில் வர்றதுக்கு முன்னாடி அதை ஆஃப் பண்ணிடலாம். விசில் போய் நல்லா குக்கர் கூலானதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ விசில் போய் குக்கர் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையால் எடுத்து அமுக்கி பார்த்துடலாம் பயிரை. ஸோ நல்லா மசிஞ்சு வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லாவே வெந்துருச்சு இப்போ பயிறு. இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். 1 கப் அளவு தேங்காயை நல்லா அரைச்சிட்டு 3 வாட்டி பால் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பாலில் தலைப்பாலை ஃபஸ்ட்டு தனியாக வச்சுட்டு செகண்ட் பால் அண்டு தேர்டு பாலை மட்டும் இதில் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம வெள்ளைக்கட்டி கரைச்சோம் இல்லையா, சிரப் மாதிரி, அந்த வெள்ளைக்கட்டியை வடிகட்டிட்டு அதையுமே நம்ம இது கூட தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவு இருந்தால் பிடிக்கும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கஞ்சியை குடிச்சு பார்த்துட்டு சேர்த்துக்கரலாம். உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் கூட இந்த சமயத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வெல்லத்தை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை தூக்கி மறுபடியும் அடுப்பில் வைக்க போகிறோம். இது ஒரு 5 நிமிஷம் போல் இப்போ அடுப்புலையே இருக்கட்டும். அடுப்பில் வச்சு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா, குட்டி குட்டி பபிள்ஸ் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் இப்போ எடுத்து வச்சு அது ஃபஸ்ட்டு பாலை சேர்க்க போகிறோம். தலைப்பால் தேங்காய் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் இதை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பாசிப்பயிறு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் இந்த பாசிப்பயிறு கஞ்சி பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.